ஸோ இந்த அகாடமி வந்து எல்லா ஊர்லேயும் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று அங்கே எல்லா அகாடமிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் என்னன்னா டர்ஃப் விக்கெட் கிடையவே கிடையாது. இப்போதான் ஸ்லோவாக வந்து டர்ஃப் பசங்க முன்னாடி மேட்டிங்லேயே விளையாண்டு பழக்கமானதுனால சிட்டியில் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அகாடமிஸ் வந்து வரதுனால இப்போ நிறைய நல்லது விஷயங்கள் பண்றாங்க. இன்னொன்று அவங்க லைட்ஸ்ல விளையாடுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவங்கள இப்போ திடீர்னு போய் லைட்ஸ்ல விளையாட சொன்னா விளையாட முடியாது. ஸோ அவங்களுக்கு லைட்ஸ்ல விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய இப்போ வந்து முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா பண்ற பசங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஸ்லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் சைட்லயும் பயங்கர சப்போர்ட் பண்றாங்க, சிட்டி லீக்லயும் பயங்கர சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர் பசங்களுக்கு, குட்டி பசங்க எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு வழிகாட்டி தான். நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த அவன் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டு மேல வராங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ எங்க சைட்ல இருந்து நாங்க வந்து 200% உண்மையா ஹானஸ்டா கொடுக்குறோம். பசங்க இதுல கத்துக்கிட்டு மேல வர்றது, நாங்க அது ஒரு வழிகாட்டியா தான் இருக்கும். எப்பவுமே அது ஒரு வழிகாட்டியா தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு சென்டர் ஆரம்பிச்சு பயங்கரமா பசங்க வரணும். நாட் ஒன்லி சிட்டி மட்டும் கிடையாது, எல்லா கிராமப்புறங்கள்ல பசங்களும் வரணும், வில்லேஜ்லயும் ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு நல்ல நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக உங்கள் உங்களோட அகாடமியில். அது எப்படி போயிட்டு இருக்கு? அங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. ஒரு 60 பசங்க வராங்க. என்னோட கிரவுண்ட்ல எல்லா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதிகளோட என்னால என்ன முடியுதோ அது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கிருந்தும் டெவலப் பண்றாங்க. அங்கிருந்தும் எனக்கு வந்து எல்லா இடத்துக்கும் யாரோ ஒரு வழிகாட்டி ஒரு சப்போர்ட் வேணும். இங்க இருந்து வர பசங்களுக்கும் இங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் இங்க சிட்டிலையும் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப டேலண்ட் இருந்தா, திறமை இருந்தா எங்கனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பசங்களுக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு நல்ல டேலண்ட் சீக்கிரம் கத்துக்கிட்டு மேல வராங்களோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா தான் இருக்கு நான். ஸோ அந்த மாதிரி என் அகாடமி நல்லா போயிட்டு இருக்கு. அங்கிருந்து பசங்களும் வந்துட்டு இருக்காங்க, நிறைய விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்க்கல கடவுள் அதுக்கப்புறம் மேல யார் போறாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி பவுலரா மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டா ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? எல்லா இடத்துலயும் கோச்சஸ் போட்டிருக்கோம். நாங்க எல்லா தரமான கோச்சஸும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா லெவல் முடிச்சவங்களையும் இங்க போட்டிருக்கோம். லெவல் அந்த கோச்சிங் பிசிசிஐ லெவல் முடிச்ச கோச்சஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் நிறைய கிரிக்கெட்டர்ஸும் வராங்க. அப்பப்போ நாங்க இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்றப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. எல்லா தரமான கோச்சஸும் இருக்கு. தமிழ் கவர்மெண்ட், இப்போ நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சு வந்தேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா சைட்ல இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவனோட இப்போ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் சாதிச்ச எல்லா இளைஞர்களும் பாருங்க, எல்லா கிராமப்புறங்கள்ல இருந்து வந்தவங்களும் அரசு பள்ளியில படிச்சவங்களும் தான் வராங்க இல்லையா? எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு. அவங்களுக்கு போறதுக்கான வழிகாட்டி கரெக்டான இடத்துல இல்லை. இப்போ எல்லா இடத்துலயும் அரசாங்கமும் பண்ணி கொடுக்குது. எங்க சைட்ல இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் எல்லா இடத்துலயும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து திறமை இருந்தா முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயம் உணரணும் எல்லாரும். எல்லா கிராமத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா? இல்ல அதுக்கப்புறம் இல்ல. ஸோ என்னோட ஐபிஎல் கேம்ப் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு, நிறைய ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு கேம்ப் நிறைய இப்போ விட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயரே விளையாட முடியல, இன்ஜுரினால விளையாட முடியல. உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு வருஷம் நல்லா பண்ணாலும் ஒரு வருஷம் இன்ஜுரி ஆயிடுது. ஸோ நான் ஐபிஎலுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.